வால்மீகியின் உயிரிழப்பு சமூகத்தின் மனசாட்சியை கேள்விக்குறியாக்கி இருப்பதாக கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் பதேபூரில் ஹரிஓம் வால்மீகி என்பவர் கடந்த 2ஆம் தேதி திருடன் என்று தவறாக நினைத்து அடித்துக் கொல்லப்பட்டார். அவரது குடும்பத்தினரை இன்று நேரில் சந்தித்த மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு ஆறுதல் கூறினார். இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள விஜய் வசந்த் எம்பி, வால்மீகியின் உயிரிழப்பு சமூகத்தின் மனசாட்சியை கேள்விக்குறியாக்கியிருப்பதாக தெரிவித்துள்ளார். இந்த துயரமான வேளையில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நேரடியாக சென்று அவரது குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் கூறியதை சுட்டிக்காட்டிய விஜய் வசந்த், இதன் மூலம் தன் கருணை, மனிதநேயம் மற்றும் உறுதியான ஆதரவை அவர் வெளிப்படுத்தியுள்ளதாக பதிவிட்டுள்ளார். மேலும் இந்த இறப்புக்கான நீதி கிடைக்கும் வரை அந்த குடும்பத்துடன் இணைந்து நாம் அனைவரும் போராட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். ஜாதி அடிப்படையிலான வன்முறைகளை ஒழிக்கும் வரை, நியாயம் கிடைக்கும் வரை இந்த குரல் மௌனமடையாது என்று காங்கிரஸ் கட்சி உறுதியளித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார்.